ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. விடுதலை எலிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். சமீபத்தில் நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு காணொலி அமைச்சிருந்தார். அதில் இந்த விடுதலை எலிகள் இருக்காங்க இல்லையா, அந்த விடுதலை எலிகள் எனக்கு ஒரு மிரட்டல் விடுகிறார்கள். ஏன் மிரட்டல் விடுகிறார்கள் என்றால், நான் ராவணனை பற்றி இழிவாக பேசிவிட்டேனாம். ராவணன் அவர்களுக்கு முப்பாட்டனாம். பிரபாகரன் ராவணனின் நேரடி வாரிசாம். இன்னும் என்னென்னமோலாம் அந்த பைத்தியம் பேசுறது. அது பைத்தியம்னா என்னன்னு சொல்றது இல்லை, அது முகத்தை காட்டக்கூட துப்பில்லாத திராணி இல்லாத ஒரு கேவலமான ஒரு மனிதன் முகமுடியை போட்டுக்கொண்டு யார் தன்னுடைய பேரையும் ஒழுங்கா சொல்லாமல் இருக்கும் இடத்தையும் ஒழுங்கா சொல்லாமல் டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுறான். டிக்டாக்கு நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதனால அது நமக்கு தெரியாது அவ்வளவா. ஆனால் இந்த டிக்டாக்ல இந்த விடுதலை எலிகள் இருக்காங்க இல்லையா, இந்த விடுதலை எலிகள் என்ன செய்யறாங்க, எனக்கு மிரட்டல் கேட்டால் ராவணனா இழிவா பேசிட்டேனா. இது எங்கேருந்து வந்ததுன்னாக்க, மாயம் அப்படின்னு ஒரு சேனல், அந்த சேனல்ல நேர்மையற்ற ஒரு குழு, அந்த டீம் இருக்கே, என்ன நேர்காணல் பண்றேன்னு சொல்லிச்சு. சரி, நான் அவங்களோட வீடியோவை கொஞ்சம் பார்த்தேன். ஏதோ ஆன்மீகம் பற்றி பேசுகிறாங்களே, நல்ல பசங்களாக தான் இருப்பாங்க போல இருக்குன்னு நான் போனேன். போய் சுமார் 1.5 மணி நேரம் நேர்காணல் எடுத்தாங்க. அந்த பையன் எக்கு தப்பாக தான் கேள்வி கேட்டான், நானும் பதில் சொன்னேன். ஆனால் அந்த பதிவை அங்கங்கே வெட்டி தனக்கு வேணுங்கிற போல ஒட்டி இஷ்டத்துக்கு அந்த பையன் போட்டிருந்தான், அந்த காணொலியை போட்டிருந்தான். இன்னி வரைக்கும் இது நடந்து ஒரு 4-5 மாதம் ஆயிருக்கும். இன்றைய வரையிலே வெட்டாத முழு காணொலியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்று வரையிலே அந்த நேர்மையற்ற இளைஞர்கள் அந்த ஒட்டாத கட் பண்ணாத அந்த முழு காணொலியை எனக்கு ரா ஃபுட்டேஜை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் அதை நான் நம்மளுடைய சேனலில் பதிவிடலை. இந்த பசங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்று நான் யூகிக்கிறேன், தெரியாது. அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும். நாம் தமிழர் கட்சி கூட தெளிவுபடுத்தலாம். இந்த அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தா இந்த ராவணனை வசதி அப்படிங்கிறது, இதுங்களுக்கெல்லாம் துளி கூட ஞானம் என்பது இல்லை. எதையோ யாரோ சொன்ன இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு, இந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு, இந்த ட்விட்டரில் போடுறதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் அப்படின்னு நினச்சி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட, மூளை சலவை செய்யப்பட்ட இளைஞர்கள். எனக்கு இவர்களெல்லாம் பார்த்து வருத்தமாக இருக்குது. அதற்காகத்தான் இவர்களுக்கு தெளிவு ஊட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நான் நேர்காணலுக்கு ஒத்துண்டேன். இது அப்படி இருக்குது. அந்த பேட்டியிலே ராவணனை பற்றி நான் ஒரு பாகம் சொல்லியிருக்கேன், அதை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இதை இந்த விடுதலை எலி, முகத்தை காட்டக்கூட துப்பில்லாத விடுதலை எலி எப்படி திரித்து அதை போட்டிருக்குன்னு உடனே அதுக்கப்புறமா போடுறேன். அந்த காணொலியில் ராவணனை பற்றி நான் சொன்னதை இப்போ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத நீங்கள் ராவணன் தான் பெரியவன்னு அவன் ஊற்றி பிடிக்க என்ன லாபம்? ராவணனை போல வாழணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ராவணனை போல வாழணும்னு சொல்கிறீங்களா? ராவணன் என்னெல்லாம் பண்ணான்? பிறர் மனைவியை அபகரித்தான், செய்யலாமா? அதில் ஒரு கேள்வி இருக்கு. அந்த பொண்ணு அவர் தொடரல தானே சார்? தொட்டர் அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அப்புறம் எப்படி சார் நெருப்புல விழுந்து அவங்க எழுந்து வந்ததா ஒரு லைன் ஒன்று. ஒரு சந்தேகப்பட்டு ராமர் சந்தேகப்பட்டு, நாம கடவுளா பூஜிக்கிற ராமர் சந்தேகப்பட்டு சீதை அவர்கள் ராமர் சந்தேகப்படல. அந்த ஒரு இடத்த கொஞ்சம் விளக்க முடியும். ராமர் சந்தேகப்படல, மற்றவங்க சந்தேகப்பட்டதுனால ராமர் சீத்தையே நான் அக்னிக்குள்ள போய் நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி இப்படிதான் இருக்கு. அது வரைக்கும் ராமர் சும்மா தான் நின்னுட்டு இருந்தார். அவருடைய கர்த்தவியம், அது அவருடைய கர்த்தவியம். நீ பண்றேன்னா வாண்டன்னு சொல்ல மாட்டேனா? பண்ணு. ஏன்னா அவருக்கு தெரியும் தன் பத்தினியை பத்தி ராமருக்கு தெரியாதா? தெய்வம் அவர்களாகவே வேண்டும் என்றே உலகத்திற்கு வந்தவர்கள். அங்க ராவணோட கண்ணியம் தான் நிரூபிக்கப்பட்டது. என்ன கண்ணியம்? அவனுக்கு ஒரு சாபம் இருந்தது. ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் தொட்டால் மண்டை சுக்குநூறாக வெடிக்கும் என்ற சாபம் இருந்தது. சாபத்திற்கு பயந்து நடுங்கி தொடாமல் இருந்த ஒரு பொறுக்கி அவன். ராவணன் அவனை போல ஒரு மோசமான கேரக்டர் கிடையாது. எல்லா முனிவர்களையும் கொடுத்தி, அவர்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தி, நவ கிரகங்களையும் தன் காலிலே ஆட்டுப்படுத்தி அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் பறித்து கொண்டவன் ராவணன். பெண் ஆசை பிடித்த பேய். இதுதான் நான் பேசினது. இத கொக்கி குமார்னு இவனுக்கு பேரான். இந்த கொக்கி குமார்னு பேர் வச்சிருக்கிற விடுதலை எலி, இந்த பையன் பேசுறது தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் இழிவு செய்யக்கூடிய செயல்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த பையன் நான் பேசுனது எப்படி திருச்சி போட்டிருக்கான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ராவணனை சத்தியமா எவனுமே ஃபாலோ பண்ண கூடாது. ராவணன் ஒரு கொடியவன், கேவலமானவன். ராவணனை போல வாழணும் நீங்க சொல்றீங்களா? ராவணனை போல வாழணும்னு சொல்றீங்களா? ராவணன் என்னெல்லாம் பண்ணான்? பிறர் மனைவியை அபகரித்தான், தொடாமல் இருந்த ஒரு பொறுக்கி அவன். இதுல
நான் சொன்னது முழுசாக இல்லாமல் தொடாமல் இருந்த பொறுக்கியவன்றதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கான்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் திருப்பி போடலாம், ஆனால் டைம் ஜாஸ்தியாக போயிடும். ஏற்கனவே இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் இந்த விடுதலை எலி, இந்த பேடி விடுதலை எலி எனக்கு மிரட்டல் விடுகிறது. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. ஓகே, இந்த நாம் தமிழர், அப்புறம் இந்த தீகா, இந்த அதிமுக, திமுக, அப்புறம் இந்த பாஜக அப்படிங்கிற அரசியலில் இருக்கிற பொறுக்கிகள் இருக்காங்க பாருங்க. எல்லாரையும் சொல்லலை, பொறுக்கிகளை சொல்கிறேன். அந்த பொறுக்கிகள் அப்பப்போ என்னை மிரட்டல் விட்டுன்னு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. என்ன வந்தால் நீ பேசுகிற பாஷையில் நானும் பேச முடியுன்றதை இந்த காணொளி மூலமாக உனக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு வேறு ஒரு ஆளை பார்க்கலாம். ஏனென்றால் நான் உண்மையான மரத்தமிழன், வீரம் என்னுள்ளும் இருக்கிறது. சரியா? அப்படியே பயந்து ஐயோ அப்படின்னு ஓடுற ஆளு நான் இல்லைன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இருக்கிற இடத்த கூட சொல்லாமல் பெத்தவர்கள் வைத்த பெயரை வைத்து கொண்டு தைரியமாக முகத்தை காட்டி கொண்டு பேசக்கூடிய வக்கில்லாத, தன்னை விடுதலை எலி என்று அடையாளப்படுத்தி கொள்ளும் ஒரு போலியை, தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டு வயிறு வளர்க்கும் சில பிராணிகளை பார்த்து நான் பயப்படுவதில்லை. மாறாக காலிலே வைத்து நசுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. ஞாபகம். இந்த காணொளியில் ஆரம்பத்தில் அவன் என்னை வந்து மாமா மார்கபந்து அப்படிங்கிறான். என்ன மாமா மார்கபந்து, சும்மா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இந்த பையனுக்கு முதல்ல பேச தெரிஞ்சுக்கணும். மாமா அப்படின்னா யாரு தெரியுமா? பெற்றவளுடைய கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ. உன் வயசு சின்னதாக இருக்கிறதுனால உனக்கு பெற்றவளுடைய அண்ணன்னு நினச்சிக்கிறேன். ஸோ என்ன நீ மாமான்னு கூப்பிடுறது பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. அப்புறம் மார்கபந்துன்னு சொல்கிற, என்னமா இழிவுபடுத்துறதா நீ நினச்சிக்கிட்டு சொல்கிற. மார்கபந்துன்ற சொல் என்ன சொல்லு தெரியுமா? வடமொழி சொல். மார்க்கம் என்றால் வழி, பந்து என்றால் நண்பன் என்று பெயர். மார்கபந்து என்றால் மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய நண்பன் என்று பெயர். அதனால் நீ மார்கபந்துவா இருக்கிறதுலையும் மாமா மார்கபந்துவா இருக்கிறதுலையும் எனக்கு நீ நல்ல ஒரு மதிப்பு கொடுத்துருக்கே தவிர நீ என்னை இழிவுபடுத்திட்டேன்னு நீ நினைச்சேன்னாக்கா உன்னுடைய அறிவின்மையை அது முதலிலே காட்டுகிறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, உங்களால் இந்த மாதிரி பேடித்தனமாக காணொளி மட்டும்தான் உங்களால் போட முடியும். இதில் என்ன உங்களுக்கு வயிறு வளர்க்கீங்களோ எனக்கு தெரியல, கடங்க. அப்புறம் ராவணனை இவர்கள் தன்னுடைய முப்பாட்டன் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய இனத்தை காத்த இறைவன் சிவனாக இருக்கட்டும், எங்களுடைய முப்பாட்டன் ராவணாக இருக்கட்டும். முப்பாட்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு உனக்கு தெரியல. உனக்கு என்னமோ என்னை பார்த்தா பிராமணன், அதனால இவனை வந்து நம்ம வெறுக்கணும் அப்படின்ற மனசில் உனக்கு இருக்குது. ஆனால் ராவணனே ஒரு பிராமணன்ற முதல்ல தெரிஞ்சுக்கோ. ராவணன் யாருக்கு பிறந்தான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. விஸ்ரவஸ் என்கிற மகரிஷியின் பிள்ளை ராவணன். அந்த விஸ்ரவஸ் என்பவர் புலஸ்திய முனியுடைய மகன். புலஸ்தர் யாரு அப்படின்னாக்க பிரஜாபதிகளில் 10 பேர்ல ஒருத்தர். பிரஜாபதிகள் யாருன்னாக்க பிரம்மாவினுடைய பிள்ளைகள். ஆகவே ராவணன் யாருன்னாக்க பிரம்மாவினுடைய பிள்ளையான புலஸ்தருடைய பிள்ளையான விஸ்ரவசனுடைய மகன். அதாவது நேரடியாக பிரம்மா ராவணனுக்கு கொள்ளு தாத்தா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால ராவணன் பிராமணன் என்பதில் ஐயமே கிடையாது. இப்போ ராவணன் எங்கே பிறந்தான்னு முதல்ல அடுத்து தெரியணும். ராவணன் முதல்ல இலங்கையிலேயே பிறக்கலடா முட்டாப்பையிலே. ராவணன் பிறந்தது இந்திய நாட்டிலே, ராவணன் பிறந்தது பாரத தேசத்திலே. ஒழுங்கா படித்து பிறகு தெரிந்து கொள். இந்த நீ பேசும்போது வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த வெள்ளைக்காரர்கள் ஆங்கில இறைவன் சொல்றானா. ஆனா இந்த வெள்ளக்காரன் வந்து, அதாவது வெள்ளக்காரன் அங்கே குறிப்பிடுறது வந்து ஆங்கிலேயன். ஆங்கிலேயன் வந்து என்ன செய்யறான், இந்தியாவை ஆண்ட காலகட்டங்களில் தன்னுடைய ஆட்சியை வந்து இலகுபடுத்திக் கொள்றதுக்காக எல்லா கடவுள்களையும் ஒரே குடும்பமாக்குறான். அவர்கள் சொன்ன கதையை நீ ஏன் கேட்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளைக்காரர்கள் சொன்ன அந்த கதையை நீ எது கேட்கணும் தெரியல எனக்கு. நீ இருக்கிறதோ நீ காமிச்சிக்கிறது என்னமோ நீ இலங்கையில் இருக்கிறா போல காமிச்சிக்கிற. நீ எனக்கு தெரியும், நீ இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எங்கே இருக்கன்றதை விரைவில் கண்டுபிடிப்போம். அந்த ராவணன் வந்து உன்னுடைய முப்பாட்டன் அப்படின்ற, அதாவது ஒரு பிராமணனை உன்னுடைய முப்பாட்டன்னு சொல்கிற. நல்ல மதிப்பு கொடுக்கணும்டா முப்பாட்டனுக்கு. அப்போ முப்பாட்டனுடைய வம்சத்திற்கும் நல்ல மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அதாவது அந்த பிராமண வம்சத்திற்கும் நீ ஒரு நல்ல மதிப்பு தரணுமா இல்லையா? ஏன் எப்படி இருக்க? பிராமணர்களை கண்டால் உனக்கு ஏன் அவ்வளவு எரிகிறது? ஆனால் ராவணனை மட்டும் ஒத்துக்கொள்கிறாயே. எந்த பிராமணனாகிய ராவணனை பிராமணர்கள் வெறுத்து தள்ளினார்களோ, இன்று வரையிலே வெறுத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஒழுக்கம் கெட்ட ராவணனை
நீ ஏன் தூக்கி பிடித்து உன்னுடைய முப்பாட்டன் என்று சொல்கிறாய் என்று நீயே முதலிலே கேட்டுக்கொள். மேலே கேட்போம். வாங்க மாமா மார்கபந்து, எங்களுடைய இனத்தை காத்த இறைவன் சிவனாக இருக்கட்டும், எங்களுடைய முப்பாட்டன் ராவனாக இருக்கட்டும், எங்களுடைய முப்பாட்டன் முருகனாக இருக்கட்டும், எங்களுடைய இனமான காவல் தெய்வமான இறைவன் பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கடவுள்கள். இன்னொன்னு சொல்றான், அடுத்து பாத்தீங்களா, இப்போ பிரபாகரனை தமிழ் கடவுளா, அதாவது மனுஷனா பிறந்து தீவிரவாத இயக்கத்தை நடத்திய ஒரு மனிதனை தமிழ் கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறான். இது எத்தனை தமிழர்கள் ஏற்கிறீர்கள் எனக்கு தெரியல. ஆனா இந்த வெள்ளக்காரன் அதாவது வெள்ளக்காரன் அங்கே குறிப்பிடுறது ஆங்கிலேயன் என்ன செய்யறான், இந்தியாவை ஆண்ட காலகட்டங்கள்ல தன்னுடைய ஆட்சியை இலகுபடுத்திக் கொள்றதுக்காக எல்லா கடவுள்களையும் ஒரே குடும்பமாக்குறான். இப்ப சிவண்ட மகன் முருகன் சொல்றான், முருகன் தம்பி பிள்ளையார் என்று சொல்றான். முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் சம்பந்தம் இல்லையா? பிள்ளையார் வட இந்திய கடவுள். அதே வரிசையில எங்களுடைய ஈழத்துல பிறந்து எங்களுடைய ஈழத்தை ஆண்ட எங்களுடைய அரசனான ராவணனை அண்டைக்கு அதே வெள்ளக்காரன் அரக்கனாக்கி விட்டு போனான். ஈழத்துல பிறந்து ஈழத்துல வளர்ந்த ராவணனா, அதான் சொன்னேன் இல்லையா, ராவணன் பாரத தேசத்திலே பிறந்தவன், விஸ்ரவசுடைய பிள்ளை, 10 கலைகளில் தேர்ச்சி பெற்றவன். மனோதத்துவம், மருத்துவம், மந்திரம், தந்திரம், அரசியல், இசை, சாஸ்திரம், விஞ்ஞானம், இலக்கியம், ஜோதிடம் என 10 கலைகளில் அவன் தேர்ச்சி பெற்றான். இந்த 10 கலையை தான் 10 தலையாவ மாத்துறான். காரணம் என்ன? நாம தமிழர்கள். அதாவது இது வேகமா பேசுறான். எப்படின்னாக்க இந்த சீமான் போல வேகமா பேசினாக்க, உணர்ச்சி பொங்க பேசினாக்க அதெல்லாம் உண்மையாயிடும் நினைப்பு. எதையாவது உளர வேண்டியது, துளியா யோசிச்சு பேசுறார்களா? இவர்களுக்கெல்லாம் எப்படி இப்படி பேச தெரியுது? இவ்வளவு மூளை செலவை செய்யப்பட்ட இவர்கள் மற்றவர்களை மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வரலாற்றை மழுங்கடிக்க வேண்டும், எங்களை முன்னேற விடக்கூடாது. அதே மாதிரி இவர்களை முன்னேற விடக்கூடாதுன்னு ஆங்கிலேயன் இந்த கதையெல்லாம் கட்டினானா. அதாவது ராவணனுக்கு 10 தலை இருக்கு அப்படின்னு கதை கட்டினது ஆங்கிலேயர்களாம், இவர்களை முன்னேற விடக்கூடாது என்பதற்காக. அவன் இந்தியாவில் இருந்தான், இலங்கையில் இருக்கான், இவன் சொல்லிக்கிறான், இவனுடைய முப்பாட்டர்கள்லாம் இலங்கையில் இருக்கான்றாங்க. இவன் என்ன, எனக்கு புரியவே இல்லை. இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? இவர்களும் இந்தியாவும் ஒன்று என்று நினைக்கிறார்களா? இது வேறு வேறு நாடு என்பதை முதலிலே இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்டினுடைய விஷயங்களிலே அந்த நாட்டை பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் நாட்டு விஷயத்தில் நாங்கள் தலையிடுறதில்லை. எங்கள் நாட்டு விஷயத்தில் தலையிட்டால் உங்களுடைய அந்த தலையீடு என்பது உங்களுக்கு விபரீதமாக போய் முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பாருங்க, எங்களுடைய ராவணனுடைய நேரடி வாரிசான எங்களுடைய தலைவர் பிரபாகரனும் அதே மாதிரி பல ராவணனுடைய நேரடி வாரிசான் இவர்களுடைய தலைவன் பிரபாகரன். என்ன சொல்ல வரான் எனக்கு புரியவே இல்லை. பிரபாகரனுடைய தாய் தந்தையர்கள் ராவணனுடைய நேரடி வாரிசா? என்னடா பெனாத்திர, என்ன பெனாத்திர? ராவணன் எந்த வருடம் வாழ்ந்தான் என்றாவது உனக்கு தெரியுமா? நீ ராவணனை தூக்கி பிடிப்பதாக நினைத்து கொண்டு பிரபாகரனையும் அவர்களுடைய பெற்றவர்களையும் இழிவுபடுத்துகிறாய் என்பது கூட உனக்கு தெரியவில்லையே. என்ன உனக்கு கொஞ்சம் சிந்தித்து பாரடா. அதே மாதிரி பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். நல்லா பாடுவாரு, நல்லா சமைப்பாரு, நிறைய அரசியல் தந்திரங்கள் இருக்கு, நிறைய போர் நுண்ணறிவுகள் இருக்கு, எதிர்கால துருநோக்கு பார்வைகள் இருக்கு. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன், ராவணனை ஏண்டா கொண்டீங்க? சீதையை தொட்டான்னு சொல்லி கொண்டீங்க. ஆனா சீதை தான் வரம் வாங்கி வந்திருந்தாளேடா. சீதையை யாராவது தொட்டா அவன் தலை 2 வெடிக்கும் என்ற வரத்தை பெற்றிருந்தாளே சீதை. அப்ப ராவணன் தொட்டா ராவண தலை 2 வெடிச்சிருக்கணும். அதான் வெடிக்கல, அப்ப தொடராதானேடா. அப்புறம் ஏண்டா கொண்டீங்க? ராவணனை ஏண்டா கொன்னீங்க? என்னமோ நான் போய் கொன்னா போல. ராவணன் பலசாலி, அவனை கொல்வதற்கு இந்த பூலோகத்திலே ஆள் இல்லை. அதனாலே பெருமானே அவதாரம் செய்து மனுஷ ரூபத்திலே மனிதனாக பிறந்து வானரங்களின் துணை கொண்டு அந்த ராவணனை கொன்றான் என்பது கதை. ராவணனை ஏண்டா கொன்னீங்க அப்படின்னு என்ன ஏண்டா கேட்குறேன் முட்டாப்பையில. நானா கொன்ன? என்னுடைய ராமன் கொன்னான். ஏன் கொன்னான்? நீனே உளர்றப்பார். சீதையை ராவணன் தொடவே இல்லையே, தொடாதவனை ஏண்டா கொன்னீங்க அப்படின்னு கேட்குற. சீதையை ராவணன் தொடலைன்னு உனக்கு யார் சொன்னா? சீதையை ராவணன் தொட்டுத்தான் தூக்கின்னு போனான்டா முட்டாப்பையில. ஆனால் அவனுடைய காம இச்சைக்கு சீதை ஆளாக்க முடியவில்லை அவனாலே. ஏனென்றால் அந்த ராவணனாகிய பொறுக்கிக்கு ஒரு சாபம் இருந்தது. என்ன சாபம்னு சொல்றேன் கேட்டுக்கோ, தெரியாம பெனாத்தாத. ஒரு தடவை குபேரனுடைய பிள்ளை நளகுபேரன், அவனுடைய மனைவி ரம்பா, அந்த ரம்பையிடம் முறை தவறினான் ராவணன். ரம்பை எவ்வளவோ தடுத்தாள், ஆனால் ராவணனுக்கு இருக்கிற பராக்கிரமத்திலே அவனுடன் முறை தவறி நடந்தான். ரம்பை நளகுபேரனிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். நளகுபேரன் ஒரு சாபத்தை கொடுத்தான். இனி ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அவளை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும் என்று ஒரு சாபத்தை கொடுத்தான். அந்த சாபத்திற்கு பயந்து
நடுங்கி ஒடுங்கி தொடை நடுங்கி இந்த ராவணன் சீதையை தொடவில்லை. ஒன்று புரிஞ்சுக்கணும், எதுக்கு அவன் சீதையை எடுத்துன்னு வந்தான்? பெண்ணாசை பிடித்து எடுத்து கொண்டு வந்தான். அந்த பெண்ணாசை பிடித்தவனை உன்னுடைய முப்பாட்டன்னு சொல்லிக்கிறியே, வெக்கமா இல்லை உனக்கு? உன் முப்பாட்டன்லாம் பெண்ணாசை பிடித்து திரிந்தவர்களா? என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. ஏன் இப்படி பேசுற? உங்களுடைய இனத்தையே நீ ஏன் இவ்வளவு கேவலமாக சித்தரிக்கிறாய்? எனக்கு புரியலையே. அவ கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுற ராமன் உங்களுக்கு கடவுள் என்று சொன்னா, இன்னொரு தண்ட பொண்டாட்டியா இருந்தாலும் கூட, தன்னுடைய சிறையில இருந்தாலும் கூட, அவளுடைய அனுமதி இல்லாம தன்னுடைய சுண்டு விரலை கூட அந்த பெண் மீது தொடாம இருந்த எங்களுடைய ராவணன் எங்களுக்கு கொம்புதான்டா. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்ட ராமன் உனக்கு பெரிய தெய்வம் என்றால், மற்றவனுடைய மனைவியை தொடாமல் இருந்த ராவணன் எனக்கு கொம்பு. என்ன பெனாத்தல் இதுவும்? கட்டின மனைவியை ராமன் என்றுமே சந்தேகிக்கவில்லை. வால்மீகி ராமாயணத்தை படித்திருந்தால் உங்களுக்கு இது தெரிந்திருக்கும். சீதை தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக தானே அக்னி பிரவேசம் செய்கிறேன் என்று சொன்னதனாலே ராமன் அனுமதி அளித்தான். சீதை தன்னுடைய கற்பை நிரூபித்தால் உலகத்திற்காக. எந்த இடத்துல அவன் ராமன் சந்தேகப்படுத்தினான்னு எழுதியிருக்கு. நீயாவே இப்படி ஒரு கற்பனை பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? அதனால் ராமர் என்றுமே சீதையை சந்தேகப்படவில்லை, படுவதற்கான தேவையும் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல, தெய்வம். சரியா? உன்னை போன்ற அல்ப புத்தி அல்ப சுகங்களுக்காக வாழ்பவர்கள் அவர்கள் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. நம்பர் 1. நம்பர் 2, மாற்றான் மனைவியை தொடலியான். ஏண்டா தூக்கின்னு வந்துட்ட, தூக்கின்னு வந்த நீ பின்னாடி இந்த காணொலியில நீயே சொல்ற ஆமாண்டா தூக்கணும்டா அப்படின்ற. தூக்கிண்டு போனவனை அடுத்தவன் மனைவியை பிறன் மனை விழையாமை என்று திருவள்ளுவர் எழுதியிருக்கார். போய் படி. அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்பட்டு அவளை அபகரித்து கொண்டு போய், அதுவும் எப்படி? பேடித்தனமாக. ராமனுடன் நேரே சண்டை போட்டு செய்யவில்லை. மாரீச்சனை அனுப்பி ராமனை எங்கோ அழைத்து சென்று விட்டு தனியாக இருந்த ஒரு பெண்ணிடம் தன்னுடைய சாகசத்தை, தன்னுடைய வலிமையை காட்டுகிறேன் என்று ஒரு பெண்ணிடம், அபலையாக காட்டிலே தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடம் தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு கோழையான ராவணனை உனக்கு கொம்புன்னு சொன்னா நீ எப்படின்றது தெரிஞ்சுக்கோ. சரி, நீங்கள் இந்த ராமனை கடவுள் என்று சொல்றீங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ஒரு சாதாரண கடலை கூட கடக்க முடியவில்லை உங்களோட கடவுளால. வானரங்கள் உதவி செய்ததா? அணில் உதவி செய்ததா? அனுமான் உதவி செய்தாரா? அப்ப எங்களுடைய ராவணன் எப்படி கடந்து போனாரு? ராமரால கடலை கடக்க முடியலையா? ஏண்டா உனக்கு சத்தியமா கதையே தெரியாதா? பாலம் கட்டி கடந்தாரடா ராமர். கடலை கடந்தார். அவர் மனிதனாக வாழ்ந்தார். ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்தார். தெய்வமாக எதையும் செய்யவில்லை. ராவணன் குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை திருடி கொண்டு வந்து அதிலே சென்றான். அவனும் ஒன்றும் புஷ்பக விமானத்தை எல்லாம் கண்டுபிடிக்கல. அதுக்கு பின்னாடி கப்பலோட்டிய தமிழர் தான், வாவு சிதம்பரனார் தான் கப்பலை ஓட்டினாராம். இவர் ராவணன் தான் முதல்ல ஏரோப்ளேன் ஓட்டினானா. கிறுக்கன் பேத்தனான் பாருங்க. பறந்து போய் உலகத்திலேயே முதல்ல கப்பல் வேண்டி ஓட்டிய ஒரே ஒரு தமிழன் ஐயா வ.உ.சி. சிதம்பரனார் ஐயா அவர்கள். அதுபோல விமானம் ஓட்டிய முதல் தமிழன் உங்களுடைய ராவணன் பெருமாட்டன். ராவணன் திருடி கொண்ட புஷ்பக விமானம் அது. கப்பலோட்டிய தமிழன், அவரையும் நான் அவமானப்படுத்துறேன். யாரை கம்பேர் பண்ணணும்னு அவசியே கிடையாதா? நீ இந்த இலங்கைக்காரனா தமிழ்காரனா? நீ இலங்கைக்காரனா இந்தியனா? இந்தியன்னா இந்தியாவில் இருக்கணும். நீ இலங்கைக்கு பிழைக்க ஓடி போன? வ.உ.சி. மேல நீ பெருமையா வச்சிருந்தனாக்கா, அந்த வ.உ.சி. இந்த நாட்டை எவ்வளவு பெரிதாக மதித்தாரோ, இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தாரோ, அதே போல நீ இந்த நாட்டிலிருந்து உயிர் தியாகம் பண்ணிருக்கணும் தானே? எதுக்குடா அங்க போய் உட்கார்ந்த? எதுக்கு அங்க இலங்கைக்கு போய் உட்கார்ந்த? பிழைப்புக்காக சென்றாயா? எதற்காக சென்றாய்? உலகத்திலேயே முதல்ல கப்பல் வேண்டி ஓட்டிய ஒரே ஒரு தமிழன் ஐயா வ.உ.சி. சிதம்பரனார் ஐயா அவர்கள். அதுபோல விமானம் ஓட்டிய முதல் தமிழன் உங்களுடைய ராவணன் பெருமாட்டன். 2வது தமிழன் நான் யாரென்று சொல்ல தேவையில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஈழ தமிழராக நம்மளுடைய தாத்தாமாருடைய அந்த பேர்த் சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கர் நாகர் என்று இருக்கும், சைவ சிவகோத்திரம் என்று இருக்கும். பிறகு எங்கடா இருந்து வந்த இந்த இந்து என்ற ஒரு மதம், அதுவும் இந்த இந்துக்கள் தூக்கி பிடிக்கிற இந்த விவேகானந்தர் இருக்காரு, அவருக்கும் வரலாற்றில் மழுங்கடிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நம்முடைய பாட்டனாகிய மனோன்மணியம் சுந்தரனாருக்கும் மிகப்பெரிய விவாதமே நடக்குது. யார் ஹிந்து என்று சொல்லி. அன்றைக்கு திருவானந்தபுரத்தில் நடந்த இந்த விவாதத்துல நம்முடைய பாட்டனாகிய மனோன்மணியம் சுந்தரனாம்பிள்ளை அன்றைக்கு இந்த விவேகானந்தரை பார்த்து கேட்கிறார், நீ எப்படி அவங்களை பார்த்து ஹிந்து என்று சொல்லுவார்? விவேகானந்தர் முழிச்சு கொண்டிருக்கிறார். இந்தியாவை ஆண்ட ஒரு ஆங்கிலேய ஆளுநரான வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு, எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவங்க எல்லாரையும் ஒரே கையெழுத்துல ஹிந்துக்கள் ஒரு பட்டியலுக்குள்ள கொண்டு வராரு.
ஒரே நாடு ஒரே நாள்ல ஒரே கையெழுத்து, முழு பெரு ஹிந்துக்கள். அந்த கையெழுத்துக்கு பிறகுதான் பௌத்தன் ஹிந்து இல்ல, ஆனா பௌத்தனும் ஹிந்துவானான். அதுக்கு பிறகு சீக்கியன் ஹிந்து இல்ல, ஆனா சீக்கியனும் ஹிந்துவானான். அதுபோல ஈழத்து செயலாகிய நாங்களும் இந்துக்கள் அல்ல, ஆனா நாங்கள் இந்துக்கள் ஆக்கப்பட்டோம். காரணம் ஆங்கிலேயர்களால். நீங்கள் மதமாற்றம் என்று கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பார்த்து திட்டிக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்களும் மதமாற்றவாதிகள் தான். நீங்களும் சைவம் என்ற ஒரு மதத்தை விட்டு போட்டு இன்றொன்ற கூட்டுக்குள்ள நீங்கள் அடைபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய வீர பெரும்பாட்ட நாயக முப்பாட்ட முருகன் வந்து கேவலம் ஒரு மாம்பழத்துக்காக அன்றைக்கு அந்த மலைக்கு மேல கோச்சு கொண்டு போய் உட்கார்ந்தாரா? இதெல்லாம் வெள்ளக்கார அவுத்துட்டு ஒரு கதை தானடா. அதே நம்பிக்கொண்டு முட்டா கூட்டம் தெரியுது. அதே சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து அன்றைக்கு கையெழுத்த போட்டு நாட்டை வந்து இந்தியாவுக்கு தூக்கி கொடுத்தா, இன்றைக்கு இந்தியா வாழ்றது யாரு? பிஜேபி செல்லப்புள்ள யாரு? RSS கொள்கை என்ன? இந்துத்துவ கொள்கை. இந்த பிஜேபியும் RSSும் இந்துத்துவ கொள்கை எப்படி அவங்களுடைய தமிழினத்துக்கு ஆதரவா இருக்கும்? அது இன்றைக்குமே தமிழினத்துக்கு எதிரான ஒன்றுதான். இவங்களுடைய நோக்கம் வந்து தமிழ் தேசியம் கொண்டு யாரும் பேசக்கூடாது. அப்படி யாரும் பேசினா அடிச்சு நூத்துறணும் உடனே. அப்புறம் சம்பந்தமே இல்லாமல் இந்துக்கள் யாரு அப்படின்னு வளரிவிட்டு, அப்புறம் இந்துத்துவா கொள்கை என்று சொல்லிவிட்டு, இவர்களுடைய எண்ணம் என்ன? தமிழர்கள் தமிழ் தேசியம் என்று யாரும் பேசிடக்கூடாது, இப்படி பேசினா அடித்து நொறுக்கிடுவோன்னு. ஆமா சொல்றேன், தமிழ் தேசியம் பிரிவினைவாதம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா வெளுத்து திருப்பும் இந்திய ராணுவ படை. ஒரு பிரஜையா நான் சொல்றேன், வெளுத்து திருப்பும் இந்திய ராணுவ படை. தமிழ் தேசியம் தமிழ் தனிநாடு என்று பிரிவினைவாதம் பேசக்கூடியவனாக எவனால் இருந்தால் அவனுக்கு உரிய தண்டனையை இந்திய ராணுவம் புகட்டும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. நான் சொல்றேன், ராணுவம் உன்னை பிளந்து கட்டும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதுதான் என்னுடைய கொள்கை, அதுதான் இந்தியர்களுடைய கொள்கை. இந்திய நாட்டிலிருந்து பிரிவினைவாதம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு என்று எவனாவது பேசுவானே ஆனால் அவனுக்கு உரிய பாடம் கற்பிக்கப்படும். இந்தியனாக இருக்கிறேன் தமிழனாக இருக்கிறேன் என்று சொன்னால் இங்கே இடம் உண்டு. நீ ஈழத்தமிழன் என்று சொல்லிக்கொண்டு ஈழத்தில் இருந்தா என்றால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நாட்டு விஷயத்தை நீ அங்கே பேசணும். எங்கள் நாட்டுக்குள்ள அனாவசியத்துக்கு மூக்க நுழையத்துக்கு கூட உனக்கு புத்தி இல்லைடா. மூக்கமா மூடின்னு பேசுறடா பைத்தியக்காரா. என்ன கொள்கைகளா இல்லையா அப்படின்னு நெஞ்சு புடைக்க கத்தினா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இந்த சீமானை பார்த்து இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போறாங்க. என்னமோ கத்தி பேசினா உணர்ச்சி உங்க பேசினா அது கூட உண்மையாயிடும் அப்படின்னு நினைப்பு. எல்லாரும் நிறைய கதையை பேசுறாங்க. சீமான் கூட இருந்தவர்கள் வெளியிலே வந்து சீமான் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் என்று தெளிவாக பேசுகிறார்கள். இந்த சீமானுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தம்பிகள் என்று சொல்லிக்கொண்டு அவரை போலவே நெஞ்சு புடைக்க கத்தி கொண்டிருந்தால் அவர் வேணா ஜெயிலில் போகாம கொஞ்ச நாள் தப்பலாம். உங்களெல்லாம் குண்டு கட்டா உள்ள போட்டு அப்புறம் நடக்க வேண்டியதை நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமலீலா மைதத்துல இன்னும் உலகம் இருக்கும் வரையிலே ராவணனுடைய உருவத்தை எரித்தே தீருவோம். அப்படிப்பட்ட கொடியவனை எரித்து கொல்வதிலே எங்களுக்கு பேரானந்தம். அது ராமன் செய்ததை ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவாக இந்த நாட்டிலே பாரத நாட்டிலே கொண்டாடி கொண்டே இருப்போம். உன்னால என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு வரைக்கும் அதே வன்மத்துடன் நீங்க இருக்கிறீங்க. இது வன்மம் இல்லை, இது பெருமை, இது வீரம். எங்களுடைய ராமனுடைய வீரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு குணம் எங்களுக்கு. அதனால ராம்லீலா மைதானத்திலே ராவணனுடைய உருவம் எரித்து கொண்டே இருப்போம். உங்களை பார்த்து கேட்கின்ற ஒரு சராசரி ஈழத்தமிழனாக தமிழ் என்ற மொழியை இப்போது அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்று எங்களுடைய சைவம் என்ற மதத்தை அழித்தீர்கள், எங்களுடைய பண்பாட்டை அழித்தீர்கள், எங்களுடைய கலாச்சாரத்தை அழித்தீர்கள். இன்றைக்கு இறுதியாக எங்களுடைய ஈழத்தையும் அழித்தீர்கள். கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன உங்களுடைய ராமர் உங்களுக்கு கடவுள். செண்டு முறுக்க சந்தேகப்படுறாரு, ஒருக்கா தீக்குளிக்க சொல்றாரு, மறக்க வந்து யாரோ ஒரு வண்ணாருடைய ஒரு கதையை கேட்டு போட்டு எங்கேயோ போக சொல்றாரு. செண்டு முறுக்க சந்தேகப்படுறாரு, அவர் உங்களுக்கு கடவுள். ஆனா என்னுடைய தங்கச்சிக்கு என்ன தவறுன்றாலும் செய்து இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய மூக்கை அறுப்பது குற்றமா இல்லையா? அதுவும் அது சாதாரண பெண் இல்லை, ஈழப்பெண். அந்த ஈழப்பனுடைய மார்பை அறுத்தது குற்றமா இல்லையா? இதே உங்களுடைய இந்திய. அப்புறம் திருப்பி உணர்ச்சி எங்கேயோ போயிட்டு திருப்பி வருது. என்னதான் ராமன் வந்து திருப்பி சீதையை சந்தேகப்பட்டான். ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனால்
தன்னுடைய தங்கையினுடைய என்ன தவறு செய்திருந்தாலும் மூக்கறுக்கப்பட்டதற்காக ஆவேசமாக எழுந்தானாலும் ராவணன். தங்கையை போல சூர்பனகை போல ஒரு கேவலமான ஒரு புத்தியை உடைய ஒரு பெண்மணி இருப்பாளா? பின்னாடி சொல்றான், சூர்பனகை ஒரு ஈழத் தமிழச்சி என்று ஈழத்தமிழர்களை அவமானப்படுத்துகிறான். ஒரு ராட்சசி. அந்த ராட்சசி காம இச்சையினாலே ராமனை தன் கணவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலிலே வருகிறாள். ராமன் என்ன சொல்றான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, சீதை இருக்கா, அதுவும் அங்கே லக்ஷ்மணன் இருக்கான், என்னுடைய தம்பி தான், எனக்கு சளைத்தவன் இல்லை, நீ அவனை வேண்டுமானால் கேட்டுப்பார் என்று சொல்லுகிறார். லக்ஷ்மணன் கிட்ட போறா, ராமனை விட்டுட்டா லக்ஷ்மணன் கிட்ட போறா. எவ்வளவு ஒரு கேவலமான பெண்! முதலிலேயே வேறு ஒரு கல்யாணமான ஒருவனை நேரே சென்று காம இச்சையினாலே தன்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொல்லுகிறாள். அவன் முடியாது என்று சொன்னாலே அவன் தம்பி கிட்ட போய் திருப்பி அதையே கேட்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஊர்ல போறவனெல்லாம் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அந்த சூர்பனகை உனக்கு ஈழத்தமிழச்சியா? ஒரு ராட்சசி, ஒரு கேவலமான குணமுடைய ஒரு பெண். இந்த பெண் உனக்கு முப்பாட்டனா? என்னையா பேசுற? அப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை செய்து சீதையை தாக்க செல்லுகிறாள். லக்ஷ்மணன் வேண்டாம் என்று அனுப்பிவிடுகிறான். அப்போ இந்த சீதையினால் தானே இவ்வளவு செய்கிறாய், இந்த சீதையை கொல்ல பார்க்கிறேன் பார் என்று சீதையை காயப்படுத்த செல்லும் பொழுதுதான் ஒரு பெண் என்று பார்த்து அவளை கொல்லாமல் அவளுடைய மூக்கை மட்டும் லக்ஷ்மணன் அறுத்தான். எந்த இடத்துலையுமே எந்த விதமான ராமாயணத்தை எடுத்துட்டாலும் இந்த நாம் தமிழர்கள் ராமாயணத்தை எடுத்துக்கூடாது. என்ன, அவர்களுக்கு முதல்ல ஆனா அவன்னா கூட தெரியாது, திருவள்ளுவர் என்ன கருப்பா சிகப்பான்னு தெரியாது, அதில் எத்தனை குறள் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரியான நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள் எழுதிய ராமாயணத்தில் வேணா நீ சொல்ற மாதிரி மார்பகத்தை அறுத்தார்கள் என்று இருக்கும். எந்த இடத்துலையுமே அப்படி எழுதவே இல்லை. எழுதவே இல்லாத ஒன்றை எடுத்து என்னுடைய ஈழத் தமிழச்சியின் மார்பகத்தை அறுத்தாயா அப்படின்னு உணர்ச்சி பொங்க கத்தினா நீ சொன்னது உண்மையாயிடுமா? ஏன் அப்படி உணர்ச்சியை ஏற்றக்கூடிய ஒரு வார்த்தையை நீ சொல்லுகிறாய்? ஏனென்றால் நீ மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய உணர்வை தூண்டி அவர்களை மூளை செலவை செய்து உனக்கு எப்படி சிங்களத்திலே அந்த விடுதலை எலிகள் இருந்தார்களே அவர்கள் கோழைத்தனமாக சண்டை போட்டார்களோ, மனித வெடிகுண்டை வைத்து சண்டை போட்டார்களோ, அதே போல செய்யக்கூடிய காரியத்தை செய்வதற்காக நீ இப்படி பேசுகிறாய். இதெல்லாம் உன்னை தேச விரோத சட்டத்தில் வச்சு உள்ள தள்ளணும். இதை தமிழக காவல்துறையும் இந்திய அரசும் தமிழக அரசும் பார்த்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். இப்படிப்பட்டவர்களை உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கணும், தலையாய கடமையாக இருக்கணும். இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். முதல்ல சூர்பனக தமிழச்சி கிடையாது, பாரத தேசத்திலே வடமாநிலத்திலே பிறந்தவள், ராவனுடைய தங்கை, அவளும் ஒரு பிராமண பெண். இரண்டாவது, அவள் காம இச்சையினாலே ராமனையும் லக்ஷ்மணனையும் மணக்க வேண்டும் என்று விரும்பியவள். மூன்றாவது, அபலை பெண்ணான சீதையை கணவனுக்கு முன்னே தாக்க முனைந்தவள், அதனாலே மூக்கறுபட்டு சென்றவள். மூக்கறுபட்டு சென்று விட்டு அங்கே அண்ணங்கிட்ட போய் பொய்ய சொல்லி உனக்காக நான் சீதையை பார்த்தேன், ஆனால் அப்படி போகும்போது என் மூக்கறுத்துட்டான்னு பொய்ய சொல்லி அவனையும் தூண்டி பெண்ணாசையை அவனுக்குள் ஊட்டுவித்து ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணா அவள் பெண் என்றே அவளை மதிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவளை தூக்கி பிடிக்கிறாயே. நீ தூக்கி பிடிப்பதனாலே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அது உன்னுடைய தலையில் எழுத்து. ஆனால் ஈழத்தமிழச்சி என்று சொல்லி ராவணனை முப்பாட்டன் என்று சொல்லி தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் அவமானப்படுத்துவதை ஏற்க முடியாது. இந்திய ராணுவம் அன்றைக்கு எங்களை ஈழப்பெண்கள கையை பிடிச்சு எடுத்ததுக்காக அவங்க எல்லாரையும் ஓட விட்டாக்கள். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ராஜீவ்காந்தி நன்கு அறிவார், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நன்கு அறிவார். நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று எங்களுக்கு எல்லாருக்கும் நன்னா தெரியும். பேடி என்பது உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது, கோழை என்பது உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. உன் முகமே என்னன்னு தெரியலையே. உன் பேரு கொக்கி குமார்னு வேற வச்சுருக்கியே, ஏன் அப்படி கொக்கி குமார்னு வச்சுருக்கே? ஏன் மூஞ்சி காமிக்கல? மூஞ்சில ஒரு கண்ணாடி, ஒரு முகமூடி, உன் மண்டையில ஒரு நீ வீர சைவன்னு சொல்லிக்கிற. வீர சைவன்னா நெத்தியில எங்கடா உனக்கு திருநீரு? எங்க நெத்தியில திருநீரு? உடம்பிலே ஒரு பாகம் கூட தெரியாத ஒரு அளவிற்கு நீ உன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன்னை பத்தி இதுக்கு மேல வேற எனக்கு தெரியணுமா? ஏண்டா மாமா மார்கபந்து, உங்களுடைய ஈழத்துல
ஒரு வயசு பெண்ணை கையை பிடிச்சி யாராவது இழுத்தா வயசான பெண்களே அருவாளை தூக்கிட்டு போவாடுறா வெட்டுறதுக்கு. வயசுக்கு வந்து ஆம்பளை ராவணன் என்னடா பண்ணுவான்? உங்க ஈழத்துல வயசு பெண்களை கையை பிடிச்சி இழுத்தா வயசானவங்களே வந்து வாள் எடுத்து அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டுவார்களா? அப்ப ராவணன் வந்து வயசுக்கு வந்த ராவணன் வந்து கோவப்பட மாட்டானா? என்னையா பேசுற? யார் கையை பிடிச்சி யார் இழுத்தா? உன்னுடைய லாஜிக்கு படியே சீதை கையை பிடித்த ராவணன் அறுக்கப்பட்டான். நீதானடா சொன்ன, நீதானே சொன்ன வயசுக்கு வந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தால் அவர்கள் தலையை ஈழத்தமிழர்கள் வெட்டுவார்கள் என்று பேசும் நீ, அதே மாற்றான் மனைவியான சீதையின் கையை பிடித்து இழுத்த ராவணனின் தலையை ராவன் வெட்டினான். என்ன தப்பு? ஆனா இதுல பாரு, ராவணன் என்னமோ பலசாலி நீ நினைக்கிற. ராவணன் வந்து ஒரு கோழை என்பது 2 சரித்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். கார்த்த வீரியார்ஜுனன் என்று ஒருவன் இருந்தான். அவனோட ராவணன் ரொம்ப சண்டை போட்டு அவனோட தோத்து போனான். கார்த்த வீரியார்ஜுனன் கட்டி போட்டு தூக்கின்னு போனான், கேவலமாக இழுத்து கொண்டு சென்றான். இந்த படத்துல போட்டிருக்கேன் பாரு. 2வது வாலி தெரியுமா? வாலி, அவனை பத்தி கூட நீ பேசுற. வாலி ஒரு சமயம் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக இருந்தான். அப்ப ராவணன் வந்து என்னோட சண்டைக்கு வான்னு உயிர் எடுத்துட்டு இருந்தான். இவன் இங்க உயிர் எடுக்கிறான்னு அந்த பக்கம் போய் பண்ணாக்க அங்கேயும் வந்து உயிர் எடுத்தான். இவன் வந்து சரியா செய்ய மாட்டான்னுட்டு என்ன பண்ணார வாலி, ராவணனை கொத்தாக எடுத்து அக்குளில அடுக்கி கொண்டு அவன் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு பிறகு ராவணனை பார்த்து என்னடா என்னமோ கத்திண்டே இருந்தியா, என்ன விஷயம்னு கேட்டானா. ஐயா ஒண்ணுமில்லையா, சும்மா அவனோட பேச வந்தையா அப்படின்னு ராவணன் சொல்லி வாலி காலை பிடித்து விழுந்தானாம். ஆக ராவணனை ஏற்கனவே இருவர் வென்று விட்டார்கள். ஒருவர் கார்த்த வீரியார்ஜுனன் 1000 கை கொண்டவன், 2வது வாலி ஒரு வானரம். எப்படிப்பட்டவன் ராவணன் பாருங்களேன். ஒரு வானரத்திடம் அது அக்குள்ள மாட்டிண்டு இடுக்கிண்டு அவஸ்தப்பட்டவன். ஒரு பெண்ணிடம் தன்னுடைய வீரத்தை காட்டி அவருடைய கணவன் இல்லாத பொழுது அவளை அபகரித்து கொண்டு சென்றவன். 3வது கொடுக்கப்பட்ட சாபத்திற்கு பயந்து தொடாமல் தொடை நடுங்கி நின்றவன். இப்படிப்பட்டவன் உன்னுடைய முப்பாட்டனா? ஆமா, சீதையை தூக்கிறான்டா. ஆமா தூக்கிறான், அவன் தூக்கிறான். சரி, ராஜீவ்காந்தி தூக்கிறோம்டா, நாங்க ஆண்டா தூக்கிறோம். சூர்பனையை வந்து முதல்ல ஒரு ஈழ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுட்டு பேசுறியா? சீதையை தூக்கினா, ராஜீவ்காந்தியை தூக்கினா, நீ தான் தூக்கினேன்னு சொல்ற. ஏண்டா என்னன்னு சொல்றது? ஒண்ணு, சூர்பனையை வந்து முதல்ல ஒரு ஈழ தமிழச்சி, அதுக்கு பிறகு ராமனுக்கே தங்கச்சி. அவருடைய மூக்க அறுத்தீங்க, சரி அறுத்தீங்க, மார்பை ஏண்டா அறுத்தீங்க? இதே இலங்கை ராணுவங்களுடைய ஈழப்பெண்களுடைய மார்பை அறுத்து கடை போட்டு வித்ததற்கும் உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? இலங்கை ராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, சரியா? அது உங்க நாட்டு பிரச்சனை. உங்க நாட்டு பிரச்சனையை பத்தி இங்கே வந்து ஏன் கதறுகிறாய்? அந்த நாட்டு பிரச்சனையை நீ அங்க சமாளிச்சுக்கோ. சமாளிக்க துப்பு இல்லைன்னா ஓடிப்போ. மீண்டும் மீண்டும் சூர்பனகையின் மார்பகத்தை அறுத்தான் என்று பொய்யை சொல்லுகிறாய். உன்னுடைய ஆரம்பத்திலே உன் பொய் வெளிப்பட்டு என்னுடைய நான் பேசினது அவனே ஏற்கனவே வெட்டி ஒட்டினா, அதையும் வெட்டி நீ போட்ட பாரு ஆரம்பத்திலேயே. அதுல இருந்தே உன்னுடைய அழகு தெரியுது. மறைந்திருந்து மானம் கொண்ட வாலியை தாக்கிய மாண்புமிகு ராமச்சந்திரனை மா வீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தங்கவில்லை என்று சொன்னால் மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே. ஆண்டாலும் அவன் தம்பி சுக்ரீவன் துரோகி தானடா. ஆண்டாலும் அவனுடைய தம்பி சுக்ரீவன் துரோகி. ராவண முப்பாட்டன். ராவனோட தம்பி யாருப்பா உனக்கு? ராவண முப்பாட்டன். ராவனோட தம்பி துரோகி. அப்போ துரோகி பரம்பரையில் நீ இருந்திருக்கேன்னு அர்த்தம். நீ பேசுறது உனக்கே எவ்வளவு வினையாக இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு உனக்கு மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது. நீ தயவு செஞ்சு இங்க வா, உனக்கு நல்ல போதனையை சொல்லி உன்னை நல்ல மனிதனாக ஆக்கக்கூடிய செயலில் நான் ஈடுபடுகிறேன். அவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவனை போலயே குறைச்சிக்கிட்டு என்னடா பேசுறீங்க நீங்கள்லாம்? விடுதலை எலிகள்னு வேற உனக்கு பேரு. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, எந்த ஒரு ஈழத்தமிழனும் வாயில ஹிந்து என்று சொல்லக்கூடாது. நாங்கள் சைவர்கள், அதிலும் ஈழத்து வீர சைவர்கள். நாங்கள் எங்களுடைய கடவுள்கள் வந்து இந்திரன், சிவன், மாயோன், முப்பாட்டன் முருகன், தமிழ் பெண் கடவுளாகிய கொற்றவை, இவங்கதான் நம்மளோட கடவுள்கள். இவர்களுடைய கணவன்னா சிவன், இந்திரன், மாயோன், கொற்றவை. இதெல்லாம் யாரு பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சீமான் பேசுறது மேடையில. அதேதான். இந்த மாயோன் யாருன்னு இவனுக்கு தெரியல. அதே விஷ்ணு தான். விஷ்ணுவினுடைய அவதாரம் கிருஷ்ணன், அவனை தான் மாயோன்னு நீங்க சொல்றீங்க. அதே விஷ்ணுனுடைய அவன் தான் ராமன், அவனை வந்து எதிர்க்கிறீங்க. என்ன ஒரு புத்தி பாரு உனக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியால வந்து கர்நாடகால வந்து லிங்காயத்தவர்கள் என்று சொல்லி தனி ஒரு மதம் ஒன்று இருக்கு. அவர்கள் வந்து இப்ப இந்துக்கள்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடி அதை வந்து ஒரு சட்டம் ஏற்றி இப்போ ஒரு தனி ஒரு மதமாக பிரித்து கொண்டு வந்து விட்டார்கள். அதே மாதிரி எங்களுக்கு தேவை, நாங்கள் இந்துக்கள் அல்ல,
நாங்கள் சைவர்கள், நாங்கள் ஈழத்து வீர சைவர்கள். நாங்கள் சட்டத்தை கொண்டு வா, கையெழுத்த போடு இல்லைன்னு சொன்னா கையெழுத்த போட வெப்பம். ஏதோ அடுத்த உள்ளூர் பெனாத்தல் லிங்காயத்துன்னு பிரிச்சுன்னு போனாங்களாம். இவர்கள் இந்துக்கள் இல்லையா, இவர்கள் வீர சைவர்களா? நானும் இந்துக்கள் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்துன்னு ஒரு மதமே இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். நானும் வைஷ்ணவன் தான் நானும் சொல்கிறேன். இந்த நாடு அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. நீயே ஏதாவது பிறகு கையெழுத்து போடணும். என்னத்து கையெழுத்து போடணும்? யாரை சொல்கிற? கையெழுத்து போட வெப்பியா? யாரை கையெழுத்து போட வெப்ப? கையெழுத்து போட வெப்பேன்னு சொன்னால் அப்படி சொன்ன வாயும் கையும் எங்கே போகும் என்று இந்த நாடு உனக்கு பாடம் கற்பிக்கும். தமிழா விழிப்புற்றெழுக. மாமா மார்கபந்து, இதுக்கு பிறகு எங்களுடைய ராவணனை பற்றி எங்கேயுமே தப்பாக நான் உன்னை பார்க்கப்படாது. நீங்கள் இந்த 3 கோடி நாமத்தை போட்டு வந்து எங்களுக்கு நாமம் போட விடுன்னு சொன்னா நாங்கள் உங்களை கோமணத்தோட கோமா கணிப்பு விட்டுருவோம். ஆமா மார்கபந்து, இந்த கதையெல்லாம் எங்கேயாவது பெரிய புயல் அடிச்சு கொண்டிருக்கும், அதுக்குள்ள எவனாவது உட்காந்து பொரியுருட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க நாங்கள் ஈழத்தமிழர், எங்கிட்டும் கூட ஆட்டமெல்லாம் செல்லுபடியா. இந்த மறைக்கப்பட்ட மழுங்கடிக்கப்பட்ட இந்த வரலாறுகளை ஒவ்வொரு சந்ததிக்கும் நாங்கள் கடத்த வேண்டும், அதனுடைய கடமையாகும். ஆகவே முடிந்தளவு இந்த காணொலியை பகிருங்கள். புரிந்துணர்வுக்கு நன்றி. இது ஓயாத அலைகள் சார்பாக குக்கிக்குமார். உங்களுடைய உடல் மண்ணுக்கு, தமிழுக்கு மற்றும் தமிழக புலிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணி விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி. மாமா மார்கபந்து, இதுக்கு பிறகு எங்களுடைய ராவணனை பற்றி எங்கேயுமே தப்பாக நான் உன்னை பார்க்கப்படாது. நீங்கள் இந்த 3 கோடி நாமத்தை போட்டு வந்து எங்களுக்கு நாமம் போட விடுன்னு சொன்னா நாங்கள் உங்களை கோமணத்தோட கோமா கணிப்பு விட்டுருவோம். ராவணனை பற்றி என் வாழ்நாள் இருக்கும் வரையிலே உண்மையை பேசுவேன். அவன் பண்ணது தப்பாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அவன் பண்ணது தப்பாக இருந்தால் தப்பாக தான் பேசணும். உன்னால் ஒரு மண்ணும் கொடுக்க முடியாது. என் கால் நுனியில் இருக்கிற மண்ணை கூட உன்னாலே தொட முடியாது. சரியா? அது எப்படி கோமணத்தோடு கோமாவிற்கு அனுப்புவாய்? நன்னா கோனாக்கு கோனான்னு நன்னா எதுக மோனையோட நன்னா பேசுகிற. நான் இங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். உன்னால் என்ன பண்ண முடியுன்றத பண்ணி காமி. திரும்பி சொல்கிறேன், இதுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் இல்லை. சரியா? உணர்ச்சி பொங்க நீ எவ்வளவுதான் கத்தேன். தெருவில் போகிற நாய் ரொம்ப 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 குறைக்கிறதுன்றதுனால அதை நான் உடனே கல்லெடுத்து அடிக்க மாட்டேன். அந்த நாய் கடிக்க வந்தாக்க அந்த நாய்க்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுடுவேன். சரியா? அதுக்கு பொறுமை என்னிடம் இருக்கிறது. நான் என்ன சொன்னேன்? கோமணத்தோடு கோமாவுக்கு அனுப்புறியா? பார்க்குறேன்டா, நின்று பார்க்குறேன். நான் இங்கே தான் இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்னு நான் வெளிப்படையாக சொல்கிறேன். சரியா? உன்னை என்னுடைய முகம் உனக்கு நன்னா தெரியும். உன்னை போல் இப்படி முகத்தை மூடிக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் கொக்கி குமார்னு ஒரு பேர், அது உங்கள் அப்பா வச்ச பேரே கிடையாது. எவனோ ஒரு சினிமாவில் பார்த்து அந்த பேர் எடுத்து நீ வச்சுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ஈழத்தமிழன்னு ஒரு போர்வையில் போத்திக்கிட்டு என்ன மிரட்டுறியா நீ? என்ன மிரட்டுறியா? என் வயசில் பாதி இருக்குமான்னு எனக்கு தெரியல. உன்னை பார்த்தா ஞாபகம் இருக்கட்டும், இது இந்திய நாட்டினுடைய பிரஜையுடன் பேசுகிறா என்று ஞாபகத்தில் வைத்துக்கொள். மரத்தமிழனுடன் பேசுகிறா என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்நாள் பூரா இந்த காணொலியை திருப்பி போட்டுப்பார். சரியா? அப்போவாது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். ஆமா மார்கபந்து, இந்த கதையெல்லாம் எங்கேயாவது பெரிய புயல் அடிச்சு கொண்டிருக்கும், அதுக்குள்ள எவனாவது உட்காந்து பொரியுருட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த கதையெல்லாம் உலகம் அறிய சொல்லுவேன். எங்கேயாவது ஒன்றை போல புயல் அடிச்சு கொண்டு இருக்கும், அங்கே போய் பொரியுருண்டை சாப்பிடுவான. நீ தான்டா அந்த மாதிரியான ஒரு அத்வானத்தில் இருக்க. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே பதுங்கி ஒளிஞ்சு மூஞ்சியை காமிக்க துப்பில்லாத, தைரியம் இல்லாத கோழையாக இருப்பது நீ. உன்னை சுய பரிசோதனை செய்து கொள். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கேள்வி. ராவணனை தூக்கி பிடிக்கும் உன்னை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு கேள்வி உங்களுடன், ராவணனுடன் உன்னை பெற்ற தாய், மனைவி, சகோதரி, மகள் இவர்களிலே யாரையாவது ராவணனை நம்பி ஒரு நாள் அனுப்புவாயா? என்று ராவணனை நம்பி உன்னால் ஒரே ஒரு நாள் அவர்களை நம்பி அவர்கள் பொறுப்பிலே கொடுக்க முடியுமா என்ற கேள்வியை கேட்டு இந்த காணொளியை இதனுடன் முடித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஆன்மீக வழியிலே சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பணிக்கு குறுக்கே எவராது வருவாரேயானால் அதற்கு அவர்களும் இலக்காகுவார்கள் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. முதலிலே நான் சமூக வலைத்தளத்திலே ஃபேஸ்புக்கில் முகநூலிலே ஸ்ரீ ராமபாணம் என்ற பெயரிலே என்னுடைய கணக்கை துவக்கினேன். ஸ்ரீ ராமபாணம் என்று எதற்கு நான் பெயரை வைத்தேன் என்றால், ராமனுடைய பாணம் அவருடைய வில்லிலிருந்து புறப்பட்டால்
அது எடுத்த காரியத்தை முடிக்காமல் திரும்பாது. அப்படி எடுத்த காரியத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது குறுக்கே எவனாவது வந்தால் அவனையும் சேர்த்தே முடித்து தன் காரியத்தையும் முடித்துவிட்டு ராமருடைய அம்பரா தூணியிலே வந்து அமரும் என்பது சாஸ்திரம் சொல்லக்கூடியது. அந்த சாஸ்திரத்திற்கு உட்பட்டு இந்திய நாட்டு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்திய பிரஜையாக என் முகம், என் ஊர், என் பெயர் எல்லாவற்றையும் தெரிவித்து வெளிப்படையாக என்னால் ஆன காரியத்தை சனாதன தர்மத்திற்கு செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை போல முகத்தை காட்டாமல், இருக்கும் இடத்தை தெரிவிக்காமல், பெயரை சொல்லாமல், விடுதலை எலி என்கிற போர்வையிலே போற்றிக்கொண்டு நான் தமிழர், நானே தமிழர்னு நெஞ்சில் அடிச்சுட்டாக்க பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சிக்காத. எங்களுக்கும் அடித்துக்கொள்ள தெரியும், ஆனால் அவ்வளவாக அடித்துக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய காரியத்தை எங்களுடைய பகவான் வழிகாட்டுதலின்படி நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செய்வோம். இலங்கையிலே என்ன நடக்கின்றது என்பதை பற்றி அக்கறை எனக்கில்லை. அது என்னுடைய நாட்டிலே ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் பட வேண்டிய கவலை அவர்கள் பட்டு கொண்டிருப்பார்கள். எங்களுடைய எல்லை காவலர்கள் அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூட அவர்கள் தயங்குவதில்லை. அவர்களுக்கு தலை வணங்கி எங்கள் நாட்டை நன்றாக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கள் நெஞ்சிலே கையை வைத்து நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் உன்னை போன்ற கோழைகளுக்கு இந்த காணொளி ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இந்த காணொளியில் இருக்கும் மனிதன் யார் என்று கண்டுபிடித்து சட்டப்படியான நடவடிக்கையை அவர்கள் மீது துவக்க வேண்டும். நாம் தமிழர் என்று இவர் சொல்லுவதிலிருந்து நான் யூகிக்கிறேன் இவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று. அதை உங்களிடமே விடுகிறேன். இதற்கான அதிகாரபூர்வமான ஒரு புகாரையும் நான் காவல்துறையிலே பதிவிடுகிறேன். அந்த புகாரிலே நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்திய நாட்டு பிரஜையாக இந்திய நாட்டின் உள்துறையிலே அந்நிய நாட்டவர்கள் ஏதாவது மூக்கை நுழைத்தால் அது யாராக இருப்பினும் இந்திய நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்று தங்களுடைய நாட்டுரிமையை ரத்து செய்து கொண்டு வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டுரிமையை பெற்றவர்களாக கூட இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்தே சொல்லிக் கொள்கிறேன், இந்திய நாட்டின் உள்துறை விவகாரங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு எள்ளளவும் அனுமதியோ அதிகாரமோ இல்லை. அப்படி செய்ய முனைந்தீர்கள் என்றால் எங்களுடைய நாட்டின் சட்டமும் எங்களுடைய நாட்டின் இராணுவமும் உங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டும் என்பதிலே எனக்கு ஐயமில்லை. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.